ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடலை நெய் சேர்த்து 2 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடலை எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கேஷ்நட் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸ், கேரட், பட்டாணி சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு 8-10 நிமிஷத்துக்கு. அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 5 கப் தண்ணி சேர்க்கணும். 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும் போது சிம்மில் தான் வைக்கணும். இதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.